இந்த அம்மா வெளியே வந்து சொன்ன உடனே தாவேகாவுடைய ரியாக்ஷன் ரொம்ப மோசமான ஆபத்தான ஒரு கட்சி என்பதை காட்டுது. நான் ஏன் திரும்ப திரும்ப ஆபத்தானவர் விஜய்ன்ற? விஜய் ஒரு நிழல். விஜய் ஒன்றும் பெரிய பராக்கிரமம் செய்யக்கூடிய ஒரு ஆள்லாம் கிடையாது. யாரோ எடுக்கிற படங்க, அதுல யாரோ எழுதின வசனம், யாரோ சொல்லி தந்த டான்ஸ், யாரோ சொல்லி தந்த நடிப்பு, இதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் தனக்கு நிழலாக ஒரு பிம்பத்தை கட்டுறாரு. இந்த நிழல் பிம்பத்துல தான் இந்த குழந்தைங்க சிக்கிட்டு நிக்குதுங்க. இதுல என்ன ஆபத்து அப்படின்றனா, என்ன பண்ணாலும் ஒருத்தனை நல்லவன் நம்புறது இருக்குல்ல, அது எவ்வளவு மோசமான அரசியல். தப்பு யார் பண்ணாலும் தப்புன்னு கேட்கணுங்க, இல்லைன்னா அவனை புறக்கணிக்கணும். ஏய் போடா அப்படின்னு புறக்கணிச்சிடணும். நீங்க புறக்கணிக்கவும் மாட்டீங்க, அல்லது தப்பு செஞ்சவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் என்ன பண்ணாலும் அவன் எங்க அண்ணன், என்ன பண்ணாலும் நான் அவனை விரும்புறேன் அப்படின்னு சொல்ற அயோக்கியத்தனுக்குள்ள அது தப்பு. அது மோசமான ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கான நமக்கு காட்டுற சமிக்கை, இண்டிகேஷன். ஞாபகம் வைங்க, அது ரொம்ப மோசமான சூழல்ல போயிட்டு இருக்கு. விஜய் அதை தெளிவா செய்யறாப்ல. பிஆர் டீம்னா என்னது? பப்ளிக் ரிலேஷன் டீம். அவங்க என்ன பண்றாங்க, இவரை குறித்து அப்படியே பயங்கரமான கட்டி அமைக்கிறது. அவர் ரொம்ப நல்லவர், இவர் அவருக்கு ரொம்ப நல்லவர். யாரு தெரியுமா அதெல்லாம் செஞ்சா? டிஎம்கே. நேத்தே சொல்லிட்டாங்க, ஒரு ஆடியோ வெளியாச்சு, ஒரு ஆடியோ வெளியாகுது. அந்த ஆடியோல ஒருத்தர், அந்த பிஆர் டீமை சேர்ந்த ஒருத்தர், இன்னொரு இன்ஃப்ளூயன்சர், அவர் யாரு, இந்த பொருளெல்லாம் வித்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு ஒருத்தர், அவர்கிட்ட பேசி, இங்க பாருங்க அண்ணனுக்கு எதிராக வந்து ஒரு பயங்கரமான விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாங்க, அண்ணனுக்கு ஆதரவா நம்ம சில விஷயங்களை போடணும். என்ன போடணும்? நீங்க வந்து கரூர் பிரச்சனையை அண்ணன் மேல திசை திருப்ப பார்த்தீங்க, அதுல ஃபெயில் ஆச்சு. அண்ணனை கொண்டு போய் 2 நாள் வந்து சிபிஐல நிக்க வச்சிங்க, ஜனநாயகன் படத்தை முடக்குனீங்க, கடைசியா சங்கீதாவை கூட்டிட்டு வந்து வழக்கு போட வச்சிருக்கீங்க அப்படின்னு மொத்த பழியையும் திமுக மேல போடணும்னு பேசுறாங்க. எனக்கு பெரிய அதிர்ச்சி. மொத்த பழியும் திமுக மேல போட்டுட்டு நம்ம இதைத்தான் ப்ரோ பேசணும், இதை எவ்வளவு தூரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செய்ய வைக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு காசு தந்துடுறேன் அப்படின்னு பேசுறோம்.